வணக்கம். இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் 2047ஆம் ஆண்டுக்குள் 5 மடங்காக அதிகரிக்கலாம் என்றும், அதன் மூலமாக உலக அளவில் இராணுவத்திற்கு செலவு செய்யும் நாடுகளில் 3வது பெரிய நாடாக இந்தியா உயரும் என்று CII இந்திய தொழில் கூட்டமைப்பு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் KPMG என்ற இந்த 2 நிறுவனங்களின் கூட்டறிக்கையின் வழியாக கணித்து கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம சமீபத்தில் ஒரு காணொலியில் உலக அளவில் இராணுவத்திற்கு செலவு செய்யும் டாப் 10 கண்ட்ரிஸை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவில் உலக அளவில் ஜிடிபி எந்த நாடுகள்லாம் தன்னுடைய இராணுவ கட்டமைப்புக்கும் இராணுவத்திற்கும் அதிக செலவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதலிடத்தில் அமெரிக்க நாடு உலக அளவில் இராணுவத்திற்கு இந்த செலவு செய்யும் ஜிடிபி கணக்கில் அமெரிக்கா முதலிடத்திலும், 2வது இடத்தில் சீனாவும், 3வது இடத்தில் ரஷ்யாவும், 5வது இடத்தில் இந்தியாவும் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டை விட 1.6% தன்னுடைய இராணுவ கட்டமைப்புக்காக செலவை உயர்த்தி, அதாவது ஜிடிபி அந்த இராணுவத்திற்கான செலவு அதுக்கான ஜிடிபி அளவை உயர்த்தி 86.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இராணுவத்திற்காக இந்தியா செலவு செய்தது. இது உலக இராணுவ கட்டமைப்புக்கு செலவிடும் நாடுகளில் இந்த ஜிடிபி மதிப்பில் 3.2% இருந்து 5வது இடத்துல இந்தியா இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்தியா உலக பொருளாதார பெரும் சக்தி நாடுகளில் 4ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்த்தோம். ஏன்னா உலகில் மாபெரும் பொருளாதார நாடுகளில் அமெரிக்கா, சீனா, 3வது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா என்ற ஒரு வரிசையில் இருந்தது. தற்போது இந்தியாவோட பொருளாதாரம் 4.39 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதை தாண்டதுனால ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 5ஆம் இடத்தில் இருந்த இந்தியா 4ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்த உலக பொருளாதாரங்களில் லார்ஜஸ்ட் எக்கானமியில் இந்தியா 4ஆம் இடத்துக்கு வந்துள்ளது. இன்னும் 2-3 ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ இந்தியா அந்த பாகிஸ்தானுக்கு இடையே அந்த சிறிய ஒரு உரசல் ஏற்பட்டது மற்றும் அதன் வழியாக ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற ஒரு போர் நடைபெற்றது. அதை தொடர்ந்து ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த இராணுவத்திற்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இராணுவ கட்டமைப்புகளை பலப்படுத்தி வராங்க. அந்த வகையில் இந்திய தேசமும் இராணுவத்திற்கு புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி இப்போ சமீபத்தில் நடந்த போரில் கூட உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தளவாடங்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றி இந்திய தேசத்திற்கு வெற்றியை தேடி தந்துள்ளது அப்படிங்கிற நம்ம தகவலாம் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய இராணுவ பட்ஜெட் 2047ஆம் ஆண்டுக்குள்ளே 5 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வழியாக சில டேட்டாஸை இந்த CII மற்றும் KPMG இந்த 2 நிறுவனங்கள் கூட்டறிக்கையின் வழியாக என்ன கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் இராணுவ தளவாட உற்பத்தி 2024-25ஆம் ஆண்டில் 1.6 லட்சம் கோடியாக உள்ளது. இந்தியாவில் இந்த இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியோட மதிப்பு 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயரில் 1.6 லட்சம் கோடியாக இருக்குது. இது 2047ஆம் ஆண்டில் 8.8 லட்சம் கோடியாக உயரும். அந்தளவுக்கு இந்தியா தன்னுடைய இலக்கை பூர்த்தி அடைஞ்சு அந்தளவுக்கு உயர்ந்திருக்கும். அவ்வளவு மதிப்புடைய தளவாடங்களை உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் இராணுவ ஏற்றுமதி 30,000 கோடியாக தற்போது உள்ளது. இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு இராணுவம் சார்ந்த ஆயுதங்கள் மற்றும் பிற தளவாடங்கள் ஏற்றுமதியோட மதிப்பு 30,000 கோடியாக தற்போது உள்ளது. இது 2047ஆம் ஆண்டு வாக்கில் 2.8 லட்சம் கோடியாக உயரும். அந்த அளவிற்கு இந்தியா உலகின் மிக முக்கியமான இராணுவ தளவாட சப்ளையராக விநியோகஸ்தராக மாறும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க அந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் தற்போது 6.8 லட்சம் கோடியாக உள்ளது. இந்தியாவில் இராணுவத்திற்குன்னு செலவுப்படும் தொகை தற்போது 6.8 லட்சம் கோடியாக உள்ளது வருடாந்திர தொகை. இது 2047ஆம் ஆண்டில் 31.7 லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இராணுவத்திற்கு செலவிடுவதில் தற்போது 4வது பெரிய நாடாக இருக்கும் இந்தியா
2047ஆம் ஆண்டு வாக்கில் 3வது பெரிய நாடாக உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மற்றும் என்ன சொல்லியிருக்காங்க, கட்டமைப்பு மற்றும் நவீன சாதனங்களுக்கு இந்தியா செலவிடும் நிதி 27%லிருந்து 40% உயரும். இராணுவ கட்டமைப்பு மற்றும் இந்த நவீன சாதனங்களுக்கு இந்தியா வந்து 27% செலவு பண்ணுறாங்க. இது 40% உயரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு துறையில் R&D ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு 4%லிருந்து 8 முதல் 10% அதிகரிக்கும். ஏன்னா இதன் வழியாகத்தான் நம்ம வந்து புது தொழில்நுட்பங்களை உள்நாட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு நிறைய செலவிடணும், குறிப்பாக அந்த பாதுகாப்பு துறையில். அப்போ தான் நம்ம உள்நாட்டில் நம்ம இந்தியா மேடு தளவாடங்களை உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அதனால் அதற்கான ஆராய்ச்சி செலவுகள் வந்து உயர்த்துவாங்க, இந்தியா உயர்த்தும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த ஜிடிபியில் இராணுவத்திற்கான பங்கு 2%லிருந்து 4 முதல் 5% அதிகரிக்கும். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இந்தியாவோட மொத்த வருமானத்தில் 2% இராணுவத்திற்கு செலவு செய்யப்படுகிறது. இது 2047ஆம் ஆண்டு வாக்கில் வந்து 4 முதல் 5% அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான இராணுவ தொழில்நுட்பங்கள் வந்து இந்தியா வந்து பிற நாடுகளை சார்ந்து இருக்குது. அது வந்து 2047 தொடர வாய்ப்பு இருக்குது. மற்றும் சிக்கலான இராணுவ தளவாடங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கையாளும் நபர்களும் பற்றாக்குறையாக உள்ளது. இதெல்லாம் வந்து இந்தியா போக போக சரி பண்ணிடுவாங்க. இந்திய தேசம் வந்து பாதுகாப்பு துறையில் வந்து ஒரு தன்னிறைவு அடைந்து தளவாட ஏற்றுமதி முன்னிலையில் இருக்கும் நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றும் எல்லை பிரச்சனைகள், பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம், உலகளாவிய போட்டி நாடுகள் ஆகியவற்றால் அரசின் கவனம் நீண்டகால முதலீட்டில் இருந்து குறுகிய கால பதில் நடவடிக்கைகளுக்கு மாறலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அரசு துறை மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவது முக்கியம். பாதுகாப்பு துறையில் தனியார் நிறுவனங்களை ஈர்க்க ஊக்கம் மற்றும் கொள்கை அளவிலான ஆதரவு முக்கியம். அதற்காக சில கொள்கைகளை இந்திய அரசாங்கம் மாற்றுவாங்க. ஸோ இது காலப்போக்கில் இந்திய பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த CIE மற்றும் இந்த KPMG இந்த கூட்டறிக்கையின் வழியாக தெரிய வந்துள்ளது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2047ஆம் ஆண்டு வாக்கில் இந்தியா இராணுவ பட்ஜெட் 5 மடங்கு அதிகரிக்கும். அதன் வழியாக இராணுவத்திற்கு செலவு செய்யும் உலக நாடுகளில் 3வது பெரிய நாடாக இந்தியா உயரும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்லியிருக்காங்க.